கந்தபுரானாக அவதரிக்கும் போது அவருக்கு பூலோகத்தில் யாரும் தாய் தகப்பன் கிடையாது. இறைவனே தனக்கு மகனாக அவதரிக்க முடியும் என்பதை காட்டிய அவதாரம் கந்த அவதாரம் ஆகும். ஏனென்றால் சிவபெருமான் வேறு அல்ல, முருகப்பெருமான் வேறு அல்ல. அவரே மகனாகவும் இருந்து அவனே தந்தையாகவும் இருந்து அவதரித்த அவதாரமே முருக அவதாரமாகும். இந்த அவதாரம் போன்றே வைகுண்ட அவதாரமும் நிகழ்ந்தது. ஏனென்றால் வைகுண்ட அவதாரத்திலும் வைகுண்டருக்கு பூலோக தாய் தகப்பன் கிடையாது. நாரணரே தந்தையாகவும் வைகுண்டரே மகனாகவும் இருவரும் ஒருவராகவே அவதரித்ததுதான் வைகுண்ட அவதாரம். அதுபோல் திரேதாயுகத்தில் எடுத்த இன்னொரு அவதாரமான நரசிம்ம அவதாரத்திலும் அவர் தாய் தகப்பன் இன்றி அவர் எங்கிருந்தும் அவதரிக்க முடியும் என்பதை காட்டும் விதமாகவே, எங்கும் நிறைந்திருக்கிறார் என்பதை உணர்த்தும் விதமாகவே அவர் தூணை உடைத்து கொண்டு நரசிம்மமாக வெளிப்பட்டார். இதன் மூலம் இந்த யுகத்தில் இறைவன் எப்படி வேண்டுமானாலும் அவதரிக்க முடியும் என்கின்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடிந்தது. எண்ணிலடங்கா வரங்களை இறைவனிடம் வேண்டி பெற்று இறப்பு இல்லாத ஒரு நிலையை அடைந்து விடுகலாம் என்கின்ற அரக்கர்களின் அறியாமையை அகற்றும் விதமாக எத்தனையோ வரங்கள் கொடுத்தாலும் அத்தனை வரங்களையும் தாண்டி இறைவனால் அவதரிக்க முடியும் என்பதை காட்டும் விதத்திலே இறைவனின் அவதாரம் திரேதாயுகத்தில் நிகழ்ந்தது. எப்படி எனில், அரக்கர்கள் பார்க்கிறார்கள், பிரம்மதேவருக்கு 4 முகம், சிவபெருமானுக்கு 5 முகம். அப்படி என்றால் அதையும் தாண்டி 5 முகம் உள்ளவர்களாலும் ஒரு அழிவு நமக்கு ஏற்படக்கூடாது என்ற வரத்தை பெற்றுவிட்டால் நமக்கு அழிவு நிகழாதே என்று நினைக்கிறார்கள். ஆனால் இறைவனோ 6 முகமாக தோன்றி 5ஐயும் தாண்டி 6 முகத்தோடும் வர முடியும் என்பதை காட்டி 6 முகமாக தோன்றி அவதரித்து அளித்தார்.